குட் மார்னிங்க. இன்றைக்கி வந்து 224வது நாள். கிட்டத்தட்ட வந்து அதான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு கோயிலில் தங்கியிருந்ததா சொல்லியிருந்தேன். இந்த கோயில் வந்து நான் காட்டுறேன். நேற்று வந்துருந்தேன். ஆக்சுவலாக நேற்று வந்துட்டு இங்கே தங்க முடியுமா அப்படி கேட்டிருந்தேன். சேம் வந்து துவைக்க முடியுமா, ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இருக்குது, துவைக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்கும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த கோயிலை காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை காமிச்சிட்றேன். ஸோ இந்த மெயின் ரோட் பக்கத்தில் இந்த கோயில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக சிவன் கோயில் தான் அது. சிவன் கோயிலில் சார்ஜ் போடுற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் சேஃபான பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தங்கலாம்னு சொல்லிவிட்டு இங்கே தங்கினேன். சேம் வந்து அப்படியே இந்த கோயிலெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே 2 குழாய் இருந்துச்சு. சரி, ரொம்ப நாளாக துவைக்காத துணியெல்லாம் வந்து துவைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சொட்ரு, காஷ்மீரில் வாங்கின சொட்ரு, இது முன்னாடியே துவைச்சிருக்கேன். பட் இருந்தாலும் நல்லா துவைச்சிருவோம். என்கிட்ட இருக்கிற என்னென்ன பொருளாக இருக்கோ எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவோம்னு சொல்லிவிட்டு எல்லாமே துவைச்சிட்டேன். கேப் கொண்டு இந்த இது க்ளவுஸ் கொண்டு எல்லாமே துவைச்சிட்டேன். எல்லாமே துவைச்சிட்டு நீட்டாக துவைச்சி முடிச்சுட்டு ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கவும் நல்லாயிருக்கு, இடம் நல்லாயிருக்கு. சேம் வந்து துவைக்கிற மாதிரி எல்லாமே வசதியும் இருக்குதுன்னு சொன்னனால எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். குளிக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு 2 நாளாக குளிக்காமல் இருக்கேன். ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப சில இடத்துல வந்து பெட்ரோல் பங்கில் குளிக்கலான்னு பார்க்கும்போதும் சில அழுக்கு தண்ணியாக இருந்துச்சு. அந்த அழுக்கு தண்ணியில் குளிக்க வேணாம்னு சொல்லிட்டு, அப்போது நீங்கள் கேட்கலாம், இது மட்டும் என்ன அழுக்கு இல்லாமல் என்ன தண்ணி, ஃபுல்லாக அழுக்காக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் வந்து இந்த குழாயில் வர்ற தண்ணி வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது அதை குளத்துலேயும் குளிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது இங்கே. குளத்துலேயும் குளிக்கலாம், இந்த குழாயில் குளிக்கலாம். குழாயில் குளிக்கிறது எனக்கு என்னமோ கொஞ்சம் பெட்டர்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த குழாயில் குளிக்க போகிறேன். குளித்து முடிச்சுட்டு என்னென்ன ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஈவினிங்குள்ளே வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு டார்ஜிலிங் நோக்கி வந்து கிளம்பலான்றது தான் பிளான். ஸோ பசிக்குன்னு சொல்லிவிட்டு பார்சல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கபன்னு பசிக்கும், அதனால் வந்து பார்சல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டு அதுக்கப்புறம் காஞ்ச உடனே எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஹைவே ரோட்டில் அப்படியே கிளம்ப வேண்டியதான். கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து எப்பயும் போல் லிஃப்ட் கேட்டு கிளம்பிட்டு நேராக வந்து ஒரு 2 நாளில் இல்லைன்னா 1.5 நாளில் போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன். டார்ஜிலிங் அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன். சேம் இந்த பீகார் வந்து எனக்கு கொஞ்சம் அழுக்கான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. அழுக்கான ஃபீலிங்னால் பீகார் வந்து எப்படிப்பட்ட ஃபீலிங்னால் எனக்கு வந்து என் உடம்புக்கு செட் ஆகாத ஒரு மாநிலமாக தான் இருக்குது.